அடுத்ததாக நமது பள்ளியின் இமாம் மௌலவி முகமது ரஸாவி ஷரீப் அல் மஹதி அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Nahmadullahi wa nusalli ala rasulil karim. Amma ba'd. Qala Allah subhanahu wa ta'ala fil Qur'anil azim wal Furqanil majid. Wa a'udzu billahi minasy syaithanir rajim. Bi fadli bismillahir rahmanir rahim. Iqra bismi rabbikal ladzi khalaq. Sadaqallahu al-azim. Wa qala nabiyyuna Muhammadun sallallahu alaihi wasallam fi hadithihi sharif talabul ilmi fariidatun ala kulli muslimin wa muslimah. Aw kama qala sallallahu alaihi wasallam. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரின் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தாரான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரன்பும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, முஆத் இப்னு ஜபல் அறிவு மேம்பாட்டு மையம் நடத்தும் ரமலான் மாத சிறப்பு கட்டுரை போட்டியின் பரிசளிப்பு விழா மற்றும் மார்க்க அறிஞர்களுடைய சொற்பொழிப்பு விழா இன்று நடந்து கொண்டிருக்கிறது. சிறப்பு விருந்தினராக ஹஸ்ரத் பெருந்தகை உலமா பெருமக்கள், CN சலீம் போன்ற கல்வி நிறுவனத்தினுடைய ஆசிரியர் பெருந்தகைகள் மற்றும் நம்முடைய நிர்வாக பெருமக்கள் இவ்விழாவில் சிறப்பாக ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் இவ்விழாவின் அங்கத்தினர்கள், இளைஞர்கள், உங்கள் அத்துணை பேருக்கும் ஆரம்பமான எனது இஸ்லாமின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்து அந்த படைப்பினர்களின் சிறந்த படைப்பாக மனித சமுதாயத்தை படைத்திருக்கின்றான். அந்த மனிதன் விளங்கிக் கொள்வதற்காக, அவருடைய அறிவு மேம்பாட்டு திறனை வளர்த்துக் கொள்வதற்காக கல்வி என்னும் ஞானத்தை தந்திருக்கிறார். இன்றைக்கு நிறைய பட்ட படிப்புகள் எல்லாம் படிக்கிறோம், நிறைய டிகிரிகள் வாங்குகிறோம், நம்முடைய பேருக்கு பின்னால் போட்டுக் கொள்கிறோம். அது எல்லாம் நம்முடைய நாலேஜ்களை, அறிவுகளை வளர்த்துக் கொள்கிறதே தவிர நம்முடைய ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் இன்று குறைவாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஒரு கல்வி என்பது எப்பொழுது ஒழுக்கம் சார்ந்து செயல்படுகிறதோ அப்பொழுதுதான் அது சிறந்த கல்வியாக விளங்க முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒழுக்கத்தோடு இருக்கிற கல்விதான் அது மேம்பட்ட கல்வியாக இருக்கும். இன்று நிறைய அறிவு திறமைகள், நாலேஜ்களை நாம் வளர்த்துக் கொள்கிறோம், ஆனால் ஒழுக்கம் என்பது சற்றே குறைவாக இருக்கிறது. நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது, நிறைய பல்கலைகள் இருக்கிறது, எத்தனையோ பட்ட படிப்புகள் பெற்று இன்று மாணவர்கள் வெளியே வருகிறார்கள். பேருக்கு பின்னால் டிகிரியை போட்டுக் கொள்ளலாமே தவிர ஒழுக்க விஷயத்தில் இன்று இளைஞர்களும் சரி, பட்டப்படிப்பை படித்து வெளியே வந்த மாணவர்களும் சரி, மிகவும் ஒழுக்க விஷயத்தில் தாழ்ந்ததாக இருக்கிறார்கள். ஒழுக்கத்தோடு போதிக்கக்கூடிய கல்வி தான் அல்லாஹ் ரசூல் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் ஆசிரியராக இருக்கிறார். அதற்கு பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆதம் அஸ்மாஉல்லாஹ் அனைத்து விஷயங்களை கற்றுத் தருகிறார். இந்த உலகத்திற்கு பெரும் அருள்கொடையாக வந்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் ஒரு ஆசிரியராக அனுப்பப்பட்டேன் என்பதாக ஊதீதுல் இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன்,
பின்வரக்கூடியவர்கள், முன்னால் இருந்தவர்கள், அத்துணை பேருடைய இல்மும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக சிறந்த ஆசிரியராக வந்து நமக்கு ஒழுக்கத்தை தான் முதலில் சஹாபாக்கள் கற்றுக் கொடுத்தார்கள், நமக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த ஒழுக்கம் இன்று சற்றே குறைவாக காணப்படுவதால், உதாரணமா உங்களுக்கு புரிவது போன்று சொல்வோமே ஆனால், இன்று நிறைய பட்டப்படிப்பை படித்து வெளியே வாலிபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நிறைய பேருக்கு குர்ஆன் திலாவத் தெரியவில்லை, குர்ஆன் சரியாக ஓதுவது தெரியவில்லை, குஸ்லுடைய குறிப்பின் சட்டங்கள் இன்று சரியாக தெரியவில்லை என்பதுதான் மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. எவ்வளவு படிப்புகளை படித்திருப்பார், நல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். மார்க்கம் சார்ந்து ஒழுக்கம் சார்ந்த அந்த கல்வி அமைகிற பொழுது, பட்டப்படிப்பை படித்து வெளியே வருகிற பொழுது அதுதான் அவனுக்கு சிறப்பாக அமையும். தெருவிலே நாம் போய் கொண்டிருக்கிற பொழுது யாராவது ஒரு சாமானியர் மேல் நாம் வாகனத்தை இருந்து விட்டால் திரும்பி பார்த்து அவர் கேட்கிற முதல் கேள்வி, நல்லா படிச்சிருக்கியப்பா அப்படிதான் கேட்பான். நல்லா படிச்சிருக்க, ஆனா ஒழுக்கம் இல்லாம மேல வந்து வண்டியை விடுறியே அவர் சொல்லுகிற வார்த்தை. அப்ப படிக்கக்கூடிய அந்த இளைஞர்கள், வாலிபர்கள் ஒழுக்கத்தையே இன்று கைவிட்டு விட்டார்கள் என்கிற மன வருத்தமான செய்தி தான் இன்று சமூகத்திலே மேலோங்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லா அரபி கல்லூரிகளிலும், எல்லா பல்கலைக்கழகங்களிலும் அரபி டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்க வேண்டும். மார்க்க சம்பந்தமான போதனைகள், மார்க்க அறிவுகள் இந்த இளைஞர்களுக்கு நாம் போதித்தால்தான் இன்றைக்கு இருக்கிற சமூகம் மேலோங்கி நிற்கும். அதைத்தான் நாம் வலியுறுத்தி சொல்லுகிறோம். அல்லாஹ் ரசூல் அதைத்தான் போதித்தார்கள். முதலில் சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தது ஒழுக்கத்தை தான். ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸிலே அமர்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு சஹாபி சக்கச்சவே ஒரு ட்ரெஸ் போட்டு வரார். பார்த்தா கண்ணிலே அடிக்கிற கலர். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்து உட்கார்ந்துருக்க, ஒரு ட்ரெஸ்ஸை போய் மாத்திட்டு வரலாமேன்னு சொன்னோடனே அந்த சஹாபி போயிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வேற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்து சபையில வந்து அமர்ந்தார். இப்படி பல்வேறு சஹாபாக்களை எடுத்தோட மார்க்கத்தை சொல்லி தருவதோ, குர்ஆனை ஈமானை கற்றுக் கொடுப்பதோ முதலில் நாயகம் வைக்கவில்லை. மாறாக பொருள் இல்லையா, பொருள் இல்லையா, செல்வம் இல்லையா, நீ எப்படி கிழிந்த ட்ரெஸ் போட்டு அமர்ந்திருக்கிறிய கேட்டோட என்ற செல்வம் எல்லாம் இருக்குது என்பதாக சொன்னார். உடனே ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உன்னுடைய ஞானத்தை நீ எடுத்து காட்டு, உனக்கு சிறந்த ட்ரெஸ் போட்டு வா என்பதாக அல்லாஹ் கொடுத்த அருட்கொடையை நீ எடுத்து மக்களுக்கு காட்டு என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றார் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லுகிற பொழுது அவர் சிறந்த ஆடையை போட்டுக்கொண்டு மஜ்லிஸில் வந்து அமர்ந்து கொண்டார். இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களையும் முதலில் நாயகம் ஒழுக்கத்தை போதித்து அவர்களை செவ்வனே செதுக்கி சிறப்பாக வாழ்ந்ததை வரலாற்று ரீதியாக நாம் பார்க்க முடிகிறது. இன்று நிறைய பட்டப்படிப்புகள், நிறைய டிகிரிகள் வாங்கி நாம் படித்து போட்டுக் கொள்கிறோம். ஆனால் ஒழுக்கமாக இருக்கிறாரா என்பதால் சமூகத்தில் பார்க்கிற பொழுது சற்றே குறைவி. நல்ல படித்திருப்பார், ஆனால் சாலையில சென்று அழைப்பார். நல்ல படித்திருப்பார், ஆனால் குர்ஆனை சரியாக ஓத தெரியாமல் ரமலான் மாதத்தில் பார்க்கிற பொழுது ஓரமாக திக்ர் செய்து கொண்டிருப்பார். நல்ல படித்திருப்பார், ஆனால் குர்ஆனோ மற்ற விஷயங்களோ மார்க்க சம்பந்தமான நாலேஜ் இல்லாததால் அவர் சற்றே கொஞ்சம் குறைவாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த ஒழுக்கத்தோடு சேர்ந்த கல்வியில் தான் அல்லாஹ் ரசூல் நமக்கு அழகான முறையில் போதித்து தந்திருக்கிறார்கள். அதைத்தான் நாம் சொல்கிறோம். இந்த மஆலிமுல் ஜபல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கல்வி நிறுவனம் நல்ல முறையில் நடத்தி கொண்டு பிள்ளைகளை உருவாக்குகிறார்கள். ஒழுக்கத்தையும் சற்று போதித்து அவர்களை சிறந்த முறையில் உருவாக்க வேண்டும் என்பதை தான் நம்முடைய கருத்தை பதிவு செய்கிறோம். எல்லாம் அல்லாஹ் வருங்கால தலைமுறையினர்கள் சிறப்பாக வாழ வேண்டும் சொன்னால் ஒழுக்கம் கண்டிப்பாக அவசியம். இன்று இல்லை. இன்று நிறைய குழப்பங்கள், நிறைய தவறான விஷயங்கள், அவர்கள் படிக்கிற அந்த கல்வித்துறையிலே வேறு பாதையில் செல்லக்கூடிய தொடர்புகள் அத்துணையும் இருப்பதால் இன்றைக்கு மாணவர்கள் வழிமுறை செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஒழுக்கத்தை போதியுங்கள், அதோடு கல்வி சேருங்கள். அப்பொழுதுதான் அது சிறந்த கல்வியாக இருக்கும். அல்லாஹ் ரசூல் போதித்ததை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நாம் பின்பற்ற வேண்டும். எல்லாம் அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும். அதே போன்று இளைஞர்கள் மிக சிறப்பாக இந்த விழாவை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மஹல்லா, நம்முடைய பள்ளிவாசல், இதே போன்று நம்முடைய மஹல்லாவை சார்ந்தவர்கள் நீங்கள்
எல்லா பொறுப்புகளையும் முன்னின்று நடத்த வேண்டும் என்பதைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம். இது ஒரு விழா நீங்கள் எடுத்து நடத்துகிறீர்கள், இதுவும் உங்களுக்கு பொறுப்பு. நம்முடைய பள்ளிவாசல், நம்முடைய மகல்லா வாசிகள், நம்முடைய பொறுப்பு சார்ந்த அத்தனை விஷயங்களும் நீங்கள் தலையிட்டு சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதைத்தான் நாம் பதிவு செய்கிறோம். அதுல குமரே அவர்கள் 10 வருடம் ஆட்சி செய்தார்கள். அவர்கள் சுற்றி இருந்த அத்தனை பேரும் இளைஞர்களை வைத்து இஸ்லாத்தை உலகமெங்கும் பரப்பினார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களை பிரித்து ஒவ்வொரு ஊருக்கு அனுப்பினார்கள். ஒவ்வொரு இளைஞர் பட்டாளமாக இருந்தார்கள். இன்று இளைஞர்கள் தான் மிகவும் முக்கியமாக சமுதாயத்திற்கு தேவைப்படுகிறது. இந்த இளைஞர் மூலியமாக நிறைய செய்திகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கலாம். நாம் முதலில் தெளிவுபட வேண்டும், நம்முடைய குடும்பத்தை தெளிவாக்க வேண்டும், அடுத்து சமூகத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் இந்த இளைஞர்களுடைய உயர்ந்த கோட்பாடாக இருக்கிறது என்பதை விலகிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுற்றி அமர்ந்து கொண்டிருந்தவர்கள் அத்தனை சஹாபாக்கள் இளைஞர்களாக இருந்தார்கள். இளைஞர்கள் இருந்தால் இன்று எதையும் சாதிக்க முடியும் என்கிற அத்துணை விஷயங்கள் நமக்கு வரலாற்று ரீதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து வழிகாமித்து சென்றிருக்கிறார்கள். எனவே இன்று ஆர்வமாக செயல்படக்கூடிய நம்முடைய மகளாருடைய இளைஞர்கள், நம்முடைய பள்ளியினுடைய பணிகள், நம்முடைய சமூகத்தினுடைய பணிகளும் அவர்கள் ஆர்வமாக செயல்பட வேண்டும் என்கிற உயர்ந்த நன்னோக்கி கருத்தை நாம் பதிவு செய்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இன்ஷாஅல்லாஹ் தஆலா ஒழுக்கத்தோடு சேர்ந்த கல்வி சல்லாஹ் துபா கூட இப்படிதான் கேட்கணும்னு சொன்னார். பயனுள்ள கல்வி எனக்கு தாய் அல்லாஹ், அப்படித்தான் கேட்டாங்க. பயனுள்ள கல்வியை எனக்கு கொடு, அந்த கல்வி மூலமா மற்ற மக்கள் பிரோஜனம் அடையும். முதல்ல நம்ம தெளிவா கற்றுக்கிட்டு அதை பிற மக்களுக்கு போதிப்பவர்கள் தான் சிறந்த மனிதர்களாக இருக்க முடியும் என்கிற ஹதீஸை நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். உதாரணமாக இன்றைக்கு நம்முடைய இருக்கக்கூடிய அந்த அது பிறந்ததிலிருந்து அதனுடைய பிள்ளையை வளர்ப்பதிலிருந்து உருவாக்குவது எல்லாமே கொடுத்துருவான். மனிதனுக்கு மட்டும்தான் தர்பியத் என்னும் அந்த விஷயம் தேவைப்படுகிறது. வளர்ப்பதிலிருந்து உருவாக்குவதிலிருந்து மனித மேம்பாட்டுக்கு மட்டும்தான் தேவைப்படுகிறது. அதனால்தான் மனிதன் சிறிய வயதிலிருந்து அந்த தாய் அந்த பிள்ளையை வளர்த்தெடுத்து அந்த ஒவ்வொரு அழுகையும் தாய்க்கு மட்டும்தான் புரியும். அந்த லுகத்து, அந்த மொழி தாய்க்கு மட்டும்தான் புரியும். இப்பொழுது குழந்தை அழுகிற பொழுது அதற்கு பசிக்கிறது என்றால் தாய்க்கு தான் தெரியும். இப்பொழுது குழந்தை அழுகிற பொழுது அதற்கு வயிறு வலிக்கிறது, பாத்ரூம் வரும்போது தாய்க்கு தான் தெரியும். இப்பொழுது குழந்தை அழுகிறது, இது தூங்க போகிறது என்றால் தாய்க்கு தான் தெரியும். இப்படி அந்த இல்மு என்பது குழந்தையுடைய தொட்டிலில் இருந்து கபூர்களின் போற வரைக்கும் இல்மு என்பது நாம் படித்துக் கொண்டே இருக்கலாம், பரவ செய்யலாம். அது ஒழுக்க ரீதியாக, மார்க்க ரீதியாக, ஷரியத் ரீதியாக இருக்க வேண்டும் என்பதை தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு காரி கயீம்சா என்பதாக ஒரு மிக சிறந்த இமாம் அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார்கள். ஒரு குரங்கு கூட்டம் இருந்தது. ஒரு குரங்கு கூட்டம் ஒரு கிராமத்திற்கு வந்து தினமும் டிஸ்டர்ப் செய்து கொண்டே இருந்தது. இந்த விலங்கினங்களுடைய அறிவு ஞானங்கள் எப்படி இருக்குன்னு சொல்றதுக்காக ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். இன்னும் 2 நிமிடத்தில் நான் முடித்து விடுவேன். காரி கயீம்சா குத்துபாத்துல் ஃபிக்ர் என்கிற இந்த விஷயத்தை உண்மையாக பதிவு செய்கிறார்கள். ஒரு குரங்கு கூட்டம் இருந்தது. ஒரு குரங்கு கூட்டம் மலையிலிருந்து தினமும் இறங்கி வந்து அந்த சமுதாயத்திற்கு, அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு துன்புறுத்தி கொண்டே இருக்கும். எனவே அந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முடிவு செய்தார்கள், ஏதாவது தூக்கிட்டு போயிரு, இந்த குரங்குகள் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. எனவே இன்னைக்கு நம்ம அந்த குரங்குகளுக்கு வைக்கக்கூடிய ரொட்டியில் விஷம் கலந்து வைத்து விடும் என்பதாக முடிவு செய்தார்கள். எனவே எல்லா ரொட்டியும் சுட்டு அந்த விஷத்தை கலந்து ஆங்காங்கே பரத்தி வைத்து விட்டார்கள். வளமை போல் குரங்குகள் எல்லாம் இறங்கி வந்தது. வளமை போல் குரங்குகள் எல்லாம் இறங்கி வந்தது. என்னடா இது, என்னைக்குமே எதுவுமே வைக்க மாட்டாங்க, இன்னைக்கு என்ன புதுசா என்ன பறக்கி அழகா வச்சிருக்காங்க, சம்திங் ராங், ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னதா. அந்த அவருடைய அறிவை நீங்கள் பார்க்க வேண்டும். விலங்கினங்களுடைய அறிவு கூட அந்த குரங்குகளை வந்து அந்த ரொட்டியை எடுத்து அவன் சாப்பிடவில்லை. அந்த குரங்குக்கு ஒரு கலவை, 8ஆம் டிபார்ட்மெண்ட், அந்த கலவை குரங்கு வந்து பார்த்து போக்கு பார்த்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்மெல் பண்ணுச்சு, இதுல ஏதோ இருக்கு,
உணர்ந்து கொண்டு எல்லா புறத்திற்கும் மலை ஏறிவிட்டார். அந்த ஒரு தலைமைக்கு அத்தனையும் செயல்பட வேண்டும் என்கிற குரங்குக்கெல்லாம் தலைமையா இருக்கக்கூடிய தலைமை குரங்கு சொன்னவுடன் அத்தனை குரங்குகளும் மலை மேல் ஏறி சென்று அங்கு ஒரு மரத்தில் உள்ள இலைகள் எல்லாம் அத்துணை பேரும் சாப்பிட்டாங்க. மரத்தினுடைய இலைகள் எல்லாம் அத்துணை பேரும் சாப்பிட்டு விட்டு மறுபடியும் கீழே வந்து இருக்கிற ரொட்டி எல்லாம் சாப்பிட்டு விட்டார்கள். சொல்ல வருகிற விஷயம், இந்த ரொட்டியில் விஷம் இருக்கிறது என்பதால் முதலேயே அவர்கள் சுதாரித்துக் கொண்டார்கள். எனவே அதற்கு முன்னதாகவே மருந்தை எடுத்துக்கொண்டு மருந்தை சாப்பிட்டு விட்டு பிறகு வந்து அந்த ரொட்டியை விட்டு அவர்கள் வயிறு நிரம்பி போனதை பார்க்க என்று சொன்னால், ஒரு சிறிய விலங்கினங்கள் கூட அதனுடைய அறிவும் அதனுடைய ஞானத்தும் தெளிவாக இருக்கிறது. இன்றைக்கு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அபாரமான சக்தியும் திறமையும் கல்வி நாலேஜும் கொடுத்திருக்கிறான். வளர்ப்பதற்கு அர்த்தம்னா பனி ஆதமுடைய மக்களை சிறப்புப்படுத்தி வைத்து என்பதாக சொன்னான் அல்லாஹ். எனவே நாம் கல்வியை கற்கிறோம், பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறோம். ஒழுக்கத்தை நம்மில் கொண்டு வர வேண்டும் என்கிறது தான் இந்த கல்வியினுடைய ஒட்டுமொத்த விஷயமாக இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல தஆலா நாமும் சிறந்த முறையில் கல்விகளை, மார்க்க கல்விகளை, அரபி வகுப்புகளை, எத்தனையோ சுன்னத்துகளை நாம் பின்பற்றுகிறோம். தாடி வைக்கிறோம், தொப்பி போடுகிறோம், அத்தர் போடுகிறோம், விஸ்வாஸ் செய்கிறோம், எத்தனையோ சுன்னத்துகளை கடைபிடிக்கிறோம். நாம் மிகப்பெரிய ஒரு சுன்னத்தை விட்டுவிட்டோம் என்பதால் சொல்ல முடியும். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த 63 ஆண்டு காலங்களில் அவர்கள் வாயில் இருந்து வந்த மொழி அரபி மட்டும்தான். இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம அரபி டிபார்ட்மெண்ட்ல அரபி விஷயங்கள் நிறைய கற்றுக்கிறோம், அரபி பேசுகிறோம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த மிகப்பெரிய சுன்னத்தை நாம் விட்டுவிட்டோம். அரபி விஷயத்தில், குர்ஆன் ஓதும் விஷயத்தில், மார்க்க விஷயத்தில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டதால் தான், ஒழுக்கம் இல்லாததால் தான் இன்றைக்கு சமூகத்திலே பல்வேறு விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல் திருமணம் முடிக்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல் இஅ்திகாஃப் இருக்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல் அத்தனை சுன்னத்துகளும் செய்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுரக்காவை தேடி சாப்பிட்டார்கள், நாமும் சுரக்காவை சாப்பிடுகிறோம். இப்படி செய்த நாம் அரபி விஷயத்தில் மட்டும் ஏன் பின்தங்கி இருக்கிறோம்? அரபி மொழி என்பது மிகவும் முக்கியமானது. சொர்க்கத்தின் மொழி, கபரில் கேட்கப்படும் மொழி அரபி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய மொழி அரபி, நாளைக்கு சொர்க்கத்தில் நாம் பேசும் மொழி அரபி. நாமும் கற்று நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தோட அந்த கல்வியை போதிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் பாலிப்பானாக, தௌஃபீக் செய்வானாக. ஒழுக்கத்தோடு